Praise the Lord. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. தினம் ஒரு வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறேன். ஏசாயா 1:2 வானங்களை கேளுங்கள், பூமியை செவிக்கொடு, கர்த்தர் பேசுகிறார். நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன், அவர்களோ எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்கள். இது கர்த்தரின் இருதயத்தின் குமுறல். நம் சிறுவயது முதல் நடக்க பழக்குவித்தது நமது பெற்றோர்கள். ஆகாரம் மற்றும் தேவை அனைத்தையுமே பார்த்து கொண்டவர்களும் அவர்களே. அதே போலதான் கர்த்தர் சொல்கிறார், பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன் என்பதாய். அதாவது இல்லாதவர்களாய் நாம் இருக்கையில் நம் கரத்தை பிடித்து நடக்க பழக்குவித்து ஆகாரம் தந்து தீங்கு வராமல் தடுத்து நம்மை எல்லா இக்கட்டுக்கும் விளக்கினவர் நம் கர்த்தரே. ஆனால் இப்பொழுது நம்மை அழைத்தவரையும் வழி காண்பித்தவரையும் மறந்து அவருக்கு விரோதமாக கலகம், அதாவது விட்டு தூரம் போய் அவரை குறித்தே தூஷணமாய் நாம் பேசுகிறோம். நாம் நன்றி அறிதல் இல்லாதவர்களாய் அல்ல, கர்த்தரை பின்பற்றுகிறவர்களாய் நமக்கு தாயும் தகப்பனும் ஆனவரை ஒரு நாளும் புறக்கணிக்காத ஒரு வாழ்வை நாம் வாழணும். அதையே நம் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அவர் ஆதரித்ததின் நோக்கத்தை நாம் நிறைவேற்ற நம் வாழ்க்கையில் பிரயாசப்பட வேண்டும். அதையே நம் நோக்கமாய் வைத்து கொள்ள வேண்டும். ஆமேன், ஆமேன்.